வயிறு பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல. இதன் பெயர் தான் காதலாங்க. அல்சரா இருக்க போதுடா முட்டா பையில, போய் டாக்டரை பாரு. காதலாம்ல. லவ் பண்ணுறீங்களா நீங்கள்? 30 ரூபா இருந்தால் காளான் சாப்பிடுவேன், 80 ரூபா இருந்தால் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். எவ்வளோக்கோ 100 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஜாதகம் பார்க்க போனீங்க, என்னங்க சொன்னாங்க? என்ன ராசின்னு கேட்டாங்க. கும்ப ராசின்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்திறன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? யாராவது பைக்கில் ஜோடியாக போனால் வயிறு எரியுதுங்க, என்னன்னே தெரிலங்க. டாக்டர் பார்க்க போனீங்க, என்னங்க சொன்னாங்க? டாக்டர் நீங்கள் தினமும் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்கன்னு சொன்னார். நானும் 12 வருஷமாக அதை தான் குடிச்சிட்டு வரேன் டாக்டர். ஆனால் என் பொண்டாட்டி அதை காஃபின்னு சொல்கிறான். என்னங்க சோகமாக இருக்கீங்க? என்னோட க்ரஷ் கிட்ட ஏன்டி இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு டெக்ஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? அவள் அதையும் கண்டுக்கல. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுவரை போகாத இடம்லாம் ட்ரிப் போகணும். எங்க ப்ரோ, சிம்லாவா மணாலியா? இல்லை, ஊட்டி கொடைக்கானல். தோல்வி உங்களை துரத்தி கொண்டு வந்தால் விலகி வேகமாக ஓடுங்கள், வெற்றி பெறலாம். டேய், அவன் என்னை விட வேகமாக ஓடுறான்டா. எக்ஸாமில் எப்படிங்க பாஸ் பண்ணீங்க? பிட் அடித்து பாஸ் பண்ணுறவங்கள நாங்கள் ஸ்டோரி எழுதி பாஸ் பண்ணுறவங்க. வேலையை பற்றி சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல வேற எதையும் யோசிக்க தேவையில்லை. வேலைக்கு வந்தது பணம் சம்பாதிக்க மட்டும். நான் உங்களை நினச்சி பெருமைப்படுற விஷயம் என்னங்க? என்ன நினச்சி நானே பெருமைப்பட்ட ஒரே விஷயம், என்ன நினச்சி நானே பெருமைப்படுறது. இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு ஆண் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம கூட வருவான். ஆனால் பெண் தன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மாமியாரை பற்றி குறை சொல்லாமல் வரமாட்டான். டிசைன் அப்படி தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. கரெக்டாக இருந்தால் பரோட்டா. ஸ்கூல் படிக்கும்போது மறக்க முடியாத நிகழ்வு என்னங்க? என்னோட ஃப்ரெண்ட் சொன்னா பாருங்க, டீச்சர் கிட்ட பேப்பரில் மார்க் போடும்போது முட்டை போட்டுறாதீங்க. சார் ஏண்டான்னு சார் கேட்டதுக்கு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கேன் சார்னு சொன்னாங்க. இன்னுமே மறக்க முடியலங்க. ஒன்று இழந்தா தான் இன்னொன்று கிடைக்குங்கள். இழப்பு மட்டுமே இருந்தால் என்னப்பா பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் பண்ணுவான், ஆனால் மனசளவில் தங்க சேரவன். கேர்ள்ஸ் பாய்ஸ் பத்தி சொல்லுங்க. பொண்ணுங்க கொஷின் பேப்பர் மாதிரி அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. பசங்க ஆன்சர் பேப்பர் மாதிரி திருத்தவே முடியாது. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது. இதே தான் போன வருஷமும் சொன்னாங்க. ப்ரோ, ஆஃபீஸ்க்கு லீவ் போட பெர்மிஷன் வாங்குவீங்களா? எதுக்கடா லீவை கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நாட் ஃபீலிங் வெல் டேக்கிங் லீவ் டுடேன்னு ஒரு சொருக்கு. அவ்வளோதான்.